12ஆம் வகுப்பு கணிதம் அலகு 6 வெக்டர் இயற்கணிதத்தின் பயன்பாடுகள் பயிற்சி 6.5 இரண்டாம் கணக்கு பார்க்கலாம். r வெக்டார் ஈக்குவல் டு 6 i கேப் பிளஸ் ஜே கேப் பிளஸ் 2 கே கேப் பிளஸ் எஸ் பெருக்கல் ஐ கேப் பிளஸ் 2 ஜே கேப் மைனஸ் 3 கே கேப் மற்றும் r வெக்டார் ஈக்குவல் டு 3 i கேப் பிளஸ் 2 ஜே கேப் மைனஸ் 2 கே கேப் பிளஸ் டி பெருக்கல் 2 i கேப் பிளஸ் 4 ஜே கேப் மைனஸ் 5 கே கேப் என்பன ஒரு தளம் அமையா கோடுகள் என காட்டுக. மேலும் அக்கோடுகளுக்கு இடைப்பட்ட மீச்சிறு தூரத்தை காண்க என கேட்கப்பட்டுள்ளது. 2 கோடுகள் கொடுக்கப்பட்டுள்ளது. இரு கோடுகள் கொடுத்து அவை ஒரு தளம் அமையா கோடுகள் என கணக்கிடுவதற்கான நிபந்தனை சி வெக்டார் மைனஸ் ஏ வெக்டார் டாட் பி கிராஸ் டி என்பது நாட் ஈக்குவல் டு 0 இருக்க வேண்டும். அதாவது நிபந்தனையை முதல்ல எழுதிடலாம். ஆர் வெக்டார் ஈக்குவல் டு ஏ வெக்டார் பிளஸ் எஸ்பி வெக்டார் மற்றும் ஆர் வெக்டார் ஈக்குவல் டு சி வெக்டார் பிளஸ் டிடி வெக்டார்னு இரண்டாவது நேர்கோட்டின் சமன்பாட்டை குறிப்பிடலாம். ஆகிய நேர்கோடுகள் ஒரு தளத்தில் அமையாமல் இருக்க நிபந்தனையானது சி வெக்டார் மைனஸ் ஏ வெக்டார் டாட்டு பி வெக்டார் கிராஸ் டி வெக்டார் என்பது நாட் ஈக்குவல் டு 0 என அமைய வேண்டும். அதே போல அவற்றிற்கு இடைப்பட்ட தூரம் கணக்கிடுவதற்கான நிபந்தனையை எழுதிடலாம். இரு கோடுகளுக்கு இடைப்பட்ட மீச்சிறு தூரம் கணக்கிடுவதற்கான நிபந்தனை மீச்சிறு தூரத்தை டெல்லுன்னு குறிப்பிடலாம். இப்போ டெல் ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் சி வெக்டார் மைனஸ் ஏ வெக்டார் டாட் பி வெக்டார் கிராஸ் டி வெக்டார் பை பகுதியில் வரக்கூடிய மதிப்பானது மாடுலஸ் ஆஃப் பி வெக்டார் கிராஸ் டி வெக்டார் அலகுகள் என்பது மீச்சிறு தூரம் கணக்கிடுவதற்கான நிபந்தனையாகும். வினாவில் அமைந்திருக்கக்கூடிய 2 நேர்கோட்டின் சமன்பாடுகளிலிருந்தும் ஏ என்ன சி என்ன பி என்ன டி என்னன்னு முதல்ல எழுதிடலாம். ஏ மற்றும் சி என்பன 2 நேர்கோட்டிலும் அமைந்திருக்கக்கூடிய புள்ளிகள். முதல் நேர்கோட்டில் அமைந்திருக்கக்கூடிய புள்ளி ஏ வெக்டார் ஆனது 6i பிளஸ் ஜே பிளஸ் 2k. அதே போல வெக்டார் திசையிலையோட பெருக்கப்பட்டு இருக்கிறதா வெக்டார். அப்போ பி வெக்டார்னு அதை குறிப்பிடலாம். பி வெக்டார் என்பது i பிளஸ் 2j மைனஸ் 3k. இரண்டாம் நேர்கோட்டில் அமைந்திருக்கக்கூடிய புள்ளி சி வெக்டார் ஆனது 3i கேபு பிளஸ் 2j கேபு மைனஸ் 2k கேபு. வெக்டார் டி வெக்டார் ஆனது 2i கேபு பிளஸ் 4j கேபு மைனஸ் 5k கேப் ஆகும். மைனஸ் 5k கேபு. கணக்கிட வேண்டியது ஒரு தளம் அமையா வெக்டார்கள் என காட்டுவதற்கு சி மைனஸ் ஏவும் பி கிராஸ் டியும் வேணும். அந்த இரண்டையும் கணக்கிடலாம். சி வெக்டார் மைனஸ் ஏ வெக்டார். சி வெக்டாரின் மதிப்பு 3i பிளஸ் 2j மைனஸ் 2k மைனஸ் ஏ வெக்டாரின் மதிப்பானது 6i பிளஸ் j பிளஸ் 2k. 3i பிளஸ் 2j மைனஸ் 2k. அடுத்த ஒன்றில் ப்ராக்கெட் ரிமூவ் பண்ணுறப்ப வெளியில் இருக்கக்கூடிய மைனஸால் பெருக்கிக்கலாம். அப்போ மைனஸ் 6i மைனஸ் j மைனஸ் 2k. மைனஸ் 6ஐயும் ப்ளஸ் 3ஐயும் கழிக்கும் பொழுது மதிப்பு மைனஸ் 3i பெரிய எண்ணுக்குரிய குறிய கொடுப்போம். 2i மைனஸ் i எனும் பொழுது மதிப்பு 1j ப்ளஸ் j வெக்டார் j கேபு மைனஸ் 2k மைனஸ் 2k எனும் பொழுது மதிப்பு மைனஸ் 4k. அடுத்து கணக்கிட வேண்டியது பி கிராஸ் டியின் மதிப்பு. அணிக்கோவை முறையில் வெக்டார் பெருக்கத்தை கணக்கிடுவோம். முதல் நிரையில் ijk. வெக்டாரின் மதிப்புகளானது 1 2 மைனஸ் 3. டி வெக்டாரின் மதிப்புகளானது 2 4 மைனஸ் 5. இதை சுருக்கலாம். முதல் மதிப்பு i கேபின் சிற்றணிக்கோவை எனும் பொழுது முதல் நிறையும் முதல் நிரலும் கேன்சல் ஆக போக 2 மைனஸ் 3 4 மைனஸ் 5ஐ பெருக்கிறோம். 2 பெருக்கல் 5 10 மைனஸ் 10 4 12 மைனஸ் 12க்கு ப்ளஸ் 12ன்னு கொடுக்கலாம். இரண்டாவது உறுப்பு குறியை மாற்றும் பொழுது மைனஸ் ஜே கேபு. முதல் நிறை மற்றும் இரண்டாம் நிரல்கள் கேன்சல் ஆக போக 1 பெருக்கல் மைனஸ் 5இன் மதிப்பானது மைனஸ் 5. 2 பெருக்கல் 3 மைனஸ் 6க்கு மதிப்பு ப்ளஸ் 6ன்னு கொடுக்கலாம். அடுத்த 1 பிளஸ் கே கேபு. கே கேபின் சிற்றணிக்கோவை எனும் பொழுது முதல் நிறை மற்றும் முதல் நிரல் கேன்சல் ஆகிடுது. 1 2 2 4 பெருக்குள்ள 1 4 2 2 4 ப்ளஸ் 4க்கு மதிப்பு மைனஸ் 4 என குறிப்பிடலாம். -10 + 12 கழிச்சிட்டோம்னா 2i கேபு.
அடுத்து ப்ளஸ் 1ன்னு வரும். 1 பெருக்கல் ஜே மைனஸ் ஜே கேபு. 4 மைனஸ் 4 0 ஆயிடும். எனவே 2 ஐ கேப் மைனஸ் ஜே கேப் தான் பி கிராஸ் டியின் மதிப்பு. தூரம் கணக்கிடுவதற்கு மாடுலஸ் ஆஃப் பி வெக்டார் கிராஸ் டி வெக்டாருங்கிறது வேணும். அப்போ அதை கணக்கிடலாம். மாடுலஸ் ஆஃப் பி வெக்டார் கிராஸ் டி வெக்டார் எனும் பொழுது 2i மைனஸ் ஜே கேப். மாடுலஸ் எனும் பொழுது ரூட் ஆஃப் ஐஜே கேபின் மதிப்புகளை வர்க்கப்படுத்தி கூட்டிக்கலாம். 2 ஸ்கொயர் ப்ளஸ் மைனஸ் 1 ஸ்கொயரு. 2 வர்க்கப்படுத்தும் பொழுது 4. 1 மைனஸை வர்க்கப்படுத்தும் போது ப்ளஸ்ன்னு ஆகிடும். 4 + 1 மதிப்பு ரூட் 5 ஆகும். இப்போ ஒரு தளம் அமையக்கூடிய வெக்டார்களானு கணக்கிடுவதற்கு சி மைனஸ் ஏ டாட் பி கிராஸ் டி கணக்கிடணும். அதை கணக்கிடலாம். சி வெக்டார் மைனஸ் ஏ வெக்டார் டாட் பி வெக்டார் கிராஸ் டி வெக்டார். சி மைனஸ் ஏவின் மதிப்பு மைனஸ் 3i ப்ளஸ் ஜே மைனஸ் 4k. இடையில டாட்டு பி கிராஸ் டியின் மதிப்பானது 2i கேபு மைனஸ் ஜே கேபுன்னு எழுதியிருக்கிறோம். புள்ளி பெருக்கம் செய்கிறப்ப ஐ மதிப்போட ஐ மதிப்பு, ஜே மதிப்போட ஜே மதிப்பு, கேவோட கேவை பெருக்கிறோம். மைனஸ் 3 பெருக்கல் 2 ப்ளஸ் ஜே உறுப்பின் கெழு 1 பெருக்கல் மைனஸ் 1 ப்ளஸ் கேயின் கெழு முதல் உறுப்பில் மைனஸ் 4, இறுதி உறுப்பில் 2ஆம் உறுப்பில் கேவே இல்லைங்கிறதுனால அங்கே 0ன்னு கொடுத்துடலாம். 3 2 6 மைனஸ் 6, 1 பெருக்கல் மைனஸ் 1 மைனஸ் 1, அடுத்த மதிப்பு ப்ளஸ் 0 ஆகிடும். மதிப்பானது மைனஸ் 7. இப்போ நாட் ஈக்குவல் டு 0 அமைந்திருக்கு. எது? சி மைனஸ் ஏ டாட் பி கிராஸ் டியின் மதிப்பு 0. தேர்ஃபோர் எனவே கொடுக்கப்பட்டுள்ள கோடுகள் ஒரு தளத்தில் அமையா கோடுகள் ஆகும். இப்போ ஒரு தளத்தில் அமையா கோடுகள்னு சொல்லிக்கிட்டோம். அடுத்து தூரம் கணக்கிடலாம். இடைப்பட்ட தூரத்திற்கான நிபந்தனையை நம்ம ஏற்கனவே எழுதியிருக்கிறோம். அதாவது டெல் ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் சி மைனஸ் ஏ டாட் பி கிராஸ் டியின் மதிப்பு மாடுலஸ் ஆஃப் மைனஸ் 7 மதிப்பு மைனஸ் 7ன்னு எழுதிடலாம். பை டினாமினேட்டர் மதிப்பானது ரூட் 5. மாடுலஸ் எனும் பொழுது ப்ளஸ் இருந்தாலும் மைனஸ் இருந்தாலும் ப்ளஸ்லேயே எழுதுவோம். எனவே மாடுலஸ் ஆஃப் மைனஸ் 7 என்பதை ப்ளஸ் 7ன்னு எழுதிக்கலாம். பை ரூட் 5 அலகுகள் தேவையான தூரமாகும். தேங்க்யூ.